ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் அறுவடை செஞ்சிட்ருக்கோம் தோட்டத்தில். இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சி இருக்குது. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இது கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போதுமே அறுவடை செஞ்சோன்னா 1/2 கிலோக்கு மேலேயே கிடைக்கும். இப்போ காய்ப்பு முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. கொடி இப்போ 1/4 கிலோ அளவுக்கு தான் கொடியில் காய்கள் இருக்குது. அதை இன்றைக்கி நான் அறுவடை செஞ்சிடுறேன். பாவக்காய் கொடிக்கு நான் கொடுத்த உரங்கள் எல்லாமே சொல்கிறேன். இதுக்கு நான் காய்கறி தோல் வேஸ்டேஜை நல்லா காய வச்சு அடி ஓரமாக மண்ணை கிளறி விட்டு கொடுத்துடுவேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாதம் அடித்த கஞ்சி தண்ணியை நல்லா நொதிக்க விட்டு அதையும் கொடுத்துடுவேன். அப்புறம் சாம்பல், அடுப்பு சாம்பலை பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா கரைச்சி அதை அப்படியே ஊற்றி விட்டுருவேன். இது பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி கொடுத்துட்டு வருவேன். இதில் நமக்கு பொட்டாசியம் இருக்கிறதால நிறைய காய்கள் காய்க்கும். காய் செடிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு சாம்பலை அப்படியேவும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் தண்ணியில் கரைச்சி கூட இதை நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது நிறைய காய்கள் காய்க்கும். இந்த அவரைக்கொடி, அதுக்கப்புறம் அவரைக்கொடி, பாவக்காய் கொடி, இந்த மாதிரி கொடி, அப்புறம் காய் செடிகள் எல்லாத்துக்குமே கொடுத்து பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும்.